ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கடாயை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 2 பிரியாணி இலை எடுத்துக்கிறேன், ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை. இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நீள்வாக்கில் இப்படி கீறி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நான் இங்கே 3 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போ தான் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கடாயை லிட் போட்டு மூடி வச்சு நல்லா அந்த தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வெந்திருக்குது. இப்போ 1/2 kg அளவு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சிக்கனை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கடாயை லிட் போட்டு மூடி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதிக நேரம் இதை குக் பண்ண விடக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் கடாயை லிட் போட்டு மூடி வச்சிடலாம். மீன்வாயில் இது குழம்பு மாதிரி நம்ம வைக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், அதை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே 1/2 மூடி தேங்காய் சின்ன மூடி எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பாதாம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், பாதாமுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடாயை லிட் போட்டு மூடி வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும். ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.